ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ மேக்ஸ் இன் தமிழ் லெக்சர். நான் உங்கள் கார்த்திக் சார். ஸோ நம்ம சேனலில் இனிமே வந்து ஜேஇ லெக்சர்ஸ் வந்து தனியாக பிளேலிஸ்ட் போடலான்னு இருக்கேன். அதாவது சாப்டர் வைஸ் குட்டி குட்டி மினி லெக்சர்ஸ் மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 மினிட்ஸில் தான் இருக்கும். ஒன்லி கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் பிபிடிலாம் எதுவுமே கொண்டு வரல. டேரெக்டாக ஒரு ஃப்ரீ போர்டில் உங்களுக்கு வந்து நான் லெக்சர்ஸ் கொடுத்துட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க யூ நீட் டு டூ 2 சப்ஸ்கிரைப்ஸ். ஒன்லெஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய மெயின் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, கார்த்திக் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலுக்குமே ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்டு, ரெகுலர் எஜுகேஷனல் கண்டென்ட், ஷார்ட்ஸ், எம்சிக்யூ குவிஸ்லாம் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ டு ஸ்டே இன் டச், டெஃபினெட்லி ஐ ஹோப் யூ பீப்புள் வில் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் சப்போர்ட். ஏன்னா மேக்ஸை பொறுத்த அளவுக்கு, ஜேஇயை பொறுத்த அளவுக்கு தமிழில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு சேனல்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எடுக்கிறாங்களே தவிர ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டஃப்பான சம்ஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பிஒய்க்யூஸும் இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வீடியோஸும் நான் சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு சப்போர்ட் டு அவர் சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் நானுமே வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வருவேன். டைவ் இன் டு த சாப்டர். இன்னைக்கு நாம கோஆர்டினேட் ஜாமெட்ரி பேசிக்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நீங்கள் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செஷன். ஸோ என் கூடவே நீங்களும் வந்து என்ன பண்ண போறீங்க, காப்பி பண்ணிட்டே வந்துருங்க. நான் என்னென்னலாம் கொடுக்குறேன், என்னென்ன நோட்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன ஃபார்முலாஸ் கொடுக்குறேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே ஐ வாண்ட் யூ டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ நீங்கள் 11th தான் படிப்பீங்க. இதோடைய பேசிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வரும், சர்க்கிள்ஸில் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கோனிக் செக்ஷன்ஸில் வரும். சரிங்களா? இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான செஷன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வாட் வி ஆர் லேர்னிங் ஹியர். இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்பவே பழக்கமான டிஸ்டன்ஸ் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் கேட்டாங்கன்னா, இப்போ ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, அது வந்து x1, y1 கொடுத்துருக்காங்க. அண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு x2, y2 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா d is equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் ஃபார்முலா. சில பேர் யோசிப்பீங்க, எல்லாருமே ஃபார்முலா தான் சார் கொடுக்குறீங்க, அந்த ஃபார்முலா எப்படி சார் வந்தது, யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க சார் அப்படின்னா, ஃபார்முலா எப்படி வந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஃப்ல சப்போஸ் 2 பாயிண்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு x2, y2 அண்ட் இது வந்து உங்களுக்கு x1, y1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவையானது இந்த லென்த் தான் வேணும். அதான டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றது த லென்த் பிட்வீன், இதுதானே? இப்போ இதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கணும்னா ரொம்பவே சிம்பிள். இது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் தான். இப்படி சார் லைனுக்கும் பித்தாகரஸ் தியரத்துக்கும் எப்படிதான் சம்பந்தம்னு யோசிப்பீங்க. நல்லா கவனிங்க. ஐ எம் கோயிங் டு மேக் இட் லைக் திஸ். இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது யாரு? இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு y2 minus y1 வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு y1 வரும், இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு y2 வரும். அப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து y2 minus y1. சிமிலர்லி எனக்கு இது வந்து x1, இது வந்து எனக்கு x2னா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு x2 minus x1 வந்துடும். அப்படிதானே? சப்போஸ் இது வந்து 0.5, இது 0.2னா 5 minus 2 எனக்கு இது 3 தான் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாரிசான்டல் லைன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஷால் ஐ கன்சிடர் திஸ் லைன் செக்மெண்ட் ஏபி ஹேஸ் ஹைபார்டினியஸாக கன்சிடர் பண்ணலாமா? அப்போ ஆப்வியஸ்லி ஐ கேன் அப்ளை யுவர் பித்தாகரஸ் தியரம். அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்க? சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நான் சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தென் யூ வில் பி ரைட்டிங் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் போடுவீங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் இங்கே வரலன்னா நான் ரூட் எடுத்துக்கலாமா? அப்போ ஏசின்றது யார் உங்களுக்கு? y2 minus y1, பிசின்றது யார் உங்களுக்கு? x2 minus x1. So I can write x2 minus x1 the whole square plus y2 minus y1 square. So distance of line segment, length of line segment, distance between 2 point, எல்லாத்துக்குமே நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களாமா? எஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இன்னைக்கு இந்த டாபிக் உடைய வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இது கிளியரா? ஓகே, சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஃபார்முலா. சரியா? ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு
ரொம்பவே முக்கியமானது. ஸோ டேக் த ஹெட்டிங் செக்ஷன் ஃபார்முலா. நீங்கள் செக்ஷன் ஃபார்முலா பொறுத்த அளவுக்கு 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரே ஒரு செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது இன்டர்னல் டிவிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நாம் இங்கே 2 பார்க்க போகிறோம். ஒன்று இன்டர்னல் டிவிஷன் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஸோ இது என்ன சார், எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, எங்கே நான் யூஸ் ஆகும்னு சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏ பாயிண்ட்டு, இது வந்து பி பாயிண்ட். ஓகேவா, there is some point. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டை 2:3 ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த லைன் செக்மெண்ட்டை அந்த பாயிண்ட் வந்து 2:3 ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா இதோடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. புரியுதா, இதோடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சிம்பிளாவே சொல்லி கொடுத்துறேன். இந்த ரேஷியோஸை வந்து ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் mn எடுத்துக்கிறேன். சரியா, இது m, இது n. சரியா, அது கிளியரா தெரியுதா? இது m, இது n எடுத்துக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த பாயிண்ட் நீங்க x1, y1 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நீங்க x2, y2 வச்சுக்கோங்க. அப்போ p of x, y இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, நல்லா கவனிங்க. நான் இப்போ ஃபார்முலா எப்படி எழுத போறேனோ இதே மாதிரி தான் நீங்க சம்முமே போடுற மாதிரி. இந்த m ஆப்போசிட்ல இருக்கிற x2 கூட மல்டிப்ளை பண்ணணும். எப்படி எழுதுவீங்க, mx2. அதே மாதிரி இந்த n இந்த பக்கம் இருக்கிற x1 கூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. பிளஸ் nx1 டிவைடட் பை அந்த ரேஷியோவை நீங்க ஆட் பண்ணோம் m பிளஸ் n. புரியுதா கவனிங்க, mக்கு x2 மல்டிப்ளை பண்றோம், nக்கு x1 மல்டிப்ளை பண்றோம், உல்டா மல்டிப்ளை. சரியா, அண்ட் தென் இப்போ xக்கு பண்ணது அப்படியே yக்கு பண்ணுங்க. mக்கு y2, mக்கு y2, nக்கு y1 டிவைடட் பை சேம் m பிளஸ் n. புரிஞ்சுதா பாருங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சம் வந்து ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். நம்ம ப்ராப்ளம் சால்விங் நம்ம தனியாக போடலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் லெக்சர் செஷனில் வெறும் கான்செப்டும் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டில் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் வந்து பர்டிகுலர் ரேஷியோவில் வந்து பிரிக்குது அப்படின்னும் பொழுது வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. திஸ் இஸ் கால்ட் அ செக்ஷன் ஃபார்முலா. நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். நிறைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. நிறைய இடத்துல வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சப்போஸ் ஒரு லைன் செக்மெண்ட் பாதியா பிரிக்கு, எக்ஸாக்டா பாதியா பிரிக்குது சார். இப்போ ஏ இருக்கு, பி இருக்கு, இந்த கியூ அப்படின்ற பாயிண்ட் பாதியா பிரிக்குது சார் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், ரேஷியோ 1:1 அர்த்தமா? அப்போ இந்த ஃபார்முலால உங்களுக்கு m ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் உங்களுக்கான ஃபார்முலா? எஸ் x2 plus x1. I can write it as x1 plus x2 by 1 போட்டா 2 வருமா? And then y1 plus y2 1 போட்டா 2 வருமா? which is nothing but your midpoint formula. நம்ம 10th வந்து midpoint formula டைரக்டா படிச்சிருப்போம். ஆக்சுவலா அது எங்கிருந்து வந்ததுன்னா இந்த செக்ஷன் ஃபார்முலால இருந்து வந்தது. சரியா, செக்ஷன் ஃபார்முலா இஸ் a common for any ratio 2 3 4 5 ஓகேவா 7:8 எந்த ரேஷியோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம் செக்ஷன் ஃபார்முலா. ஆனா அதுல நீங்க ஈக்குவல் போது 1 1 தானே வரும். ஸோ யூ கேன் ஈஸிலி ரைட் இட் அஸ் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 நீங்க போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களாமா எல்லாருக்கும்? எஸ், செக்ஷன் ஃபார்முலா புரிஞ்சுதா? இப்போ நான் இந்த செக்ஷன் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், செக்ஷன் ஃபார்முலா நீங்க 10th ஒன்று மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, இன்டர்னல் டிவிஷன். நமக்கு இன்னொன்றுமே இருக்குன்னு சொன்னேன். இது என்னது? எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, நீங்க அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலா புரிஞ்சிருக்காதுன்னு இல்லை, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இருந்தது, சிபிஎஸ்சியில் இருந்தது. அப்புறம் அதை மாடிஃபை பண்ணும்போது அதை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு இன்டர்னல் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாம எக்ஸ்டர்னலுமே பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இது இன்டர்னலுக்கான ஃபார்முலா, இன்டர்னல் டிவிஷனுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன மாறவே, ஏ என்ற பாயிண்ட் வந்து 2,3ல இருக்கு. அண்ட் தென் பி அப்படின்ற பாயிண்ட் வந்து ஒரு 7,11ல இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இதை 2:3ல பிரிக்குது அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சம முடியும். சரியா, இப்போ ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்க நான் நம்புறேன். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலாவை நான் பாக்ஸ் போகிறதெல்லாம் உங்கள் நோட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார்முலாஸ் இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரி யூஸ் பண்ணக்கூடிய. இப்போ எம் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் இந்த ஃபார்முலாவில். இதுதான் எம், இதுதான் n, இது உங்களுக்கு x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணா கேட்பாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ரேஷியோ கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. சப்போஸ் சம் பாயிண்ட் வந்து இங்கே 4,6 சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன், இந்த மாதிரி இருக்கு. அப்போ ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரேஷியோ வந்து k:1 வச்சு போடணும். 10th போட்டிருப்பீங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ. சரியாப்பா? இப்போ செக்ஷன் ஃபார்முலாவோட டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவிஷனாக பிரியும்.
செக்ஷன் ஃபார்முலாவுடைய டைப் 2 நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் ஃபார்முலாவுடைய டைப் 2 எக்ஸ்டர்னல் டிவிஷன். எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா என்ன சார்னா ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்த இந்த பி பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, உள்ளே தானே இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கும், விச் மீன்ஸ் உங்களுக்கு லைன் இப்படி இருக்குது, ஓகேவா. ஸோ சப்போஸ் ஏவும் பியும் இங்கே இருக்குது, ஏ பி வந்து இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து சம் பாயிண்ட் பி வந்து வெளியில் இருக்குது, அதோட ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் வெளியில் இருக்குது. இந்த கேஸில் இது உங்களுக்கு டிவைட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் m/n பிரிக்குது. நல்லா கவனிங்க, புரிஞ்சுதா? அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உள்ளேயே இருந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அது இன்டர்னல் டிவிஷன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வெளியில இருந்து உங்களுக்கு டிவைட் பண்ணுதுன்னா அது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவிஷன். இதுக்கு என்ன சார் தனி ஃபார்முலா கொடுக்க போறீங்களா சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை, இதே ஃபார்முலா தான், ஒரே டிஃப்ரெண்ட்டு. எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், -n யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா PA/PB இஸ் ஈக்குவல்ஸ் டு m/n போடுவீங்க, அப்படிதானே? எஸ், m/n போடுவீங்க. அப்போ இங்கே ஃபார்முலாவில் நீங்கள் அதே தான் PA/PB இஸ் ஈக்குவல்ஸ் டு m/-n போடுவீங்க. ஸோ இதை நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர், அதாவது உங்களுக்கான ஃபார்முலாஸ் ரொம்ப குயிக்காக கிடச்சிரும். ஸோ மேக் ஏ நோட் ஆஃப் திஸ். இதோடைய ஃபார்முலா வந்து P ஆஃப் அதே மல்டிப்ளிகேஷன் தான், சரிங்களா? இங்கேயும் வந்து உங்களுக்கு அதே m(x2) -nx1 போடணும், டினாமினேட்டரில் m-n போடணும். அதே மாதிரி my2 -ny1 போடணும், டினாமினேட்டரில் m-n போடணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோ. எக்ஸ்டர்னல் டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா we can use மைனஸ், அதை மட்டும் நான் வச்சு n மட்டும் மைனஸ் ஆகும் நான் வச்சு, சரியா? n மட்டும், m அப்படியே இருக்கட்டும், n மட்டும் உங்களுக்கு மைனஸ் ஆகும் நான். புரியுதாப்பா? செக்ஷன் ஃபார்முலா 2, இன்டர்னல் டிவிஷன் 1, எக்ஸ்டர்னல் டிவிஷன். இது வரைக்கும் கிளியரா? எஸ். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஃபார்முலாஸுடைய கான்டென்ட், அதாவது ஃபார்முலாஸுடைய நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் போகிறது ரொம்பவே கஷ்டம், சரியா? அடுத்து போகலாமா? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்? யா. ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பார்த்தோம், செக்ஷன் ஃபார்முலாவில் 2 பார்த்தோம். செக்ஷன் ஃபார்முலாவுடைய ஒரு சின்ன அப்ளிகேஷனாக நான் மிட் பாயிண்ட்டுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? இது எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் ஃபார்முலா பொறுத்த அளவுக்கு நமக்கு ரேஷியோ பொறுத்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் படிப்போம். இப்போ நான் சென்ட்ராய்டை வந்து இன்க்ளூட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி மீடியன் டிவைட்ஸ் சென்டார் இன் த ரேஷியோ 2:1 ஒரு டாபிக் படிப்போம், அங்கே நமக்கு யூஸ் ஆகும். டிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட், அப்படி தானே? லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் தான் நம்ம 10th அப்படி தான் படிச்சிருப்போம். யா, பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இது ரோம்பஸை ஃப்ரேம் பண்ணுதா, ரெக்டாங்குலர் ஃப்ரேம் பண்ணுதா, பேரலோகிராமை ஃப்ரேம் பண்ணுதாலாம் கேட்பாங்கல்ல, அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை லென்த் ஆஃப் த சைடு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதே தான் நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து லென்த் ஆஃப் த சைட்ஸ் பயன்படுத்த போகிறோமோ இந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ ஃபார். யா, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல நான் இன்ட்ரோடக்ஷன் நான் இன்னைக்கு செஷனில் கொடுத்துட்றேன். யா, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்மா. சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், நிறைய சென்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், சரியா? நிறைய சென்டர்ஸ் வந்து நம்ம ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4 சென்டர்ஸ் இருக்கு. யா, நான் ஒன்றொன்னா உங்களுக்கு தனித்தனி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னா சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு யாருன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் POI அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ், சரியா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு சென்ட்ராய்டு. அடுத்து செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்த்தோ சென்டர். செகண்ட் நம்ம பார்க்க போறது ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் யாருன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ். இப்போதைக்கு இதை நீங்க எழுதுங்க, நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? மூணாவது யாருன்னா இன்சென்டர். இன்சென்டர் யாரு சார்? இன்சென்டர் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன், நாலாவது we have circumcenter. Circumcenter யாருன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் perpendicular bisectors, சரியா? இதை குயிக்கா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் வந்து
ரெண்டு கொடுக்க போகிறேன். ஒன்று சென்ட்ராய்டுக்கும் இன்னொன்று ஆர்த்தோ சென்டருக்கும் கொடுக்க போகிறேன். ரிமைனிங் வந்து ஐ வில் பி கிவிங் கண்டினியூங் வித் த நெக்ஸ்ட். சரியா? இந்த செஷனில் இந்த ரெண்டு மட்டும் முடிச்சிடலாம். மேக் இட் ஃபாஸ்ட். சென்ட்ராய்டு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். அடுத்து ஆர்த்தோ சென்டர், altitudes. சரியா? and then in center and then we have circumcenter. yes, காப்பி பண்ணிக்கோங்க குயிக்கா. first we are going to talk about centroid. சரியா? first let us discuss about centroid. centroid நான் என்னன்னு சொன்னேன்? point of intersection of medians ன்னு சொன்னேன். point of intersection of medians. உங்களுக்கு centroid அப்படினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? medians ஞாபகம் வரணும். so try to understand. let me give you the explanation with the diagram. consider one triangle மா. சரியா? கன்சிடர் ஒன் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல மீடியன் அப்படின்றது யாரு? மீடியன் அப்படின்றது லென்த் ஆர் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் மிட் பாயிண்ட் ஆஃப் ஆப்போசிட் வெர்டிசஸ். மிட் பாயிண்ட் ஆஃப் ஆப்போசிட் சைடுன்னு வச்சுக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஆப்போசிட் சைடு. இப்போ அதாவது இப்போ ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, சி இங்க இருக்குன்னா இந்த பிசி உடைய மிட் பாயிண்ட் இங்க வருதா? இந்த பிசி உடைய மிட் பாயிண்ட்டை ஐ நீட் டு கனெக்ட் இட் வித் ஏ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு நிறைய முக்கியம். சரியா? ஸோ ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ். இப்போ டி அப்படின்றது மிட் பாயிண்ட். அப்போ நான் என்ன சொல்லலாம்? இந்த பிடியும் இந்த டிசியும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேவா? கொஸ்டின் அதாவது சென்ட்ராய்டு கான்செப்ட் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த மீடியன்ஸ். அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் வரைஞ்சா பத்தாது. ஐ நீட் டு ட்ரா ரிமைனிங் ஆல்சோ. இப்போ ஏசிக்கு இந்த பக்கம் ஏசியோடைய மிட் பாயிண்ட் வந்து சம் ஈன்னு வைக்கிறேன். எனக்கு அதை ஆப்போசிட் வேர்டெக்ஸ் ஆன பி கூட ஜாயின் பண்றேன். சரியா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அகைன் பி கூட ஜாயின் பண்றேன். ஓகே. அண்ட் தென் மூணாவது பக்கமும் ஐ நீட் டு ட்ரா ஃபார் த தேர்ட் சைடு. ஏபியுடைய மிட் பாயிண்ட் சம் எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நவ் ஐ நீட் டு ஜாயின் திஸ் வித் யுவர் சி பாயிண்ட். இப்போ டயக்ராம் வரும்போதே தெரியுது நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணல, நான் ஃப்ரீ ஹேண்ட்ல தான் வரைஞ்சிருக்கேன். இந்த எல்லா மீடியனும் மீட் பண்ணுதுல. யா, ட்ரை டு அப்சர்வ் திஸ். இந்த எல்லா மீடியனும் மீட் பண்ணுதுல இந்த மிட் பாயிண்ட், இதுதான் வந்து ஜி, இதுதான் வந்து சென்ட்ராய்டு. சார் மீட் பண்ணுமா சார்னா எஸ், இட் வில் டெஃபினெட்லி மீட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்போசிட் சைடோடைய மிட் பாயிண்ட்டை அந்த வேர்டெக்ஸ் கூட ஜாயின் பண்றேன். டி அப்படின்றது பிசியுடைய மிட் பாயிண்ட், ஏ கூட ஜாயின் பண்றேன். இ அப்படின்றது ஏசியுடைய மிட் பாயிண்ட். அப்படிதான் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த பிஎஃப்பும் இந்த எஃப்ஏவும் ஈக்குவல். அந்தந்த மிட் பாயிண்ட் கூட அந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸை ஜாயின் பண்ணும்போது வரையக்கூடிய அந்த லைன் தான் வந்து மீட். அதாவது இங்க யாரெல்லாம் மீடியன் அப்படின்னா ஏடி, பிஇ, சிஎஃப் இவங்க எல்லாருமே வந்து யாரு? மீடியன். அந்த மீடியன்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஜி. ஜி வந்து we are denoting to use represent centroid. சரியா? சென்ட்ராய்டு. இப்போ ஐ வில் கிவ் யூ த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். யா, டு ஃபைண்ட் சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஏ உடைய கோஆர்டினேட்ஸ் ஐ வில் டேக் இட் as x1, y1. B உடைய கோஆர்டினேட்ஸ் ஐ வில் டேக் இட் as x2, y2. C உடைய கோஆர்டினேட்ஸ் ஐ வில் யூஸ் இட் as x3, y3. இப்போ சென்ட்ராய்டு ஜிக்கான ஃபார்முலா என்னன்னா சேம் லைக் த மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான். x1 plus x2 plus x3 by 3ன்னு வரும். சரியா? சிமிலர்லி y1 plus y2 plus y3 by 3ன்னு வரும். இதுதான் உங்களுடைய மிட் பாயிண்ட் சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. சேம் லைக் லுக்ஸ் லைக் மிட் பாயிண்ட் ஃபார்முலா மாதிரி தான். மிட் பாயிண்ட்ல நீங்க 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிருப்பீங்க, by 2ன்னு போடுவீங்க. இங்க யூ ஆர் யூசிங் 3 பாயிண்ட்ஸ், ஸோ by 3 அப்படின்னு போடுறோம். காப்பி பண்ணிக்கோங்கம்மா குயிக்கா. எஸ், குயிக்கா காப்பி பண்ணிக்கோங்க. இங்க ஒரு இம்பார்ட்டன்டான நோட் யூ நீட் டு ரைட். இங்க யூ நீட் டு மேக் அ இம்பார்ட்டன்ட் நோட். ஏன்னா நான் சொன்னல செக்ஷன் ஃபார்முலா வந்து சென்ட்ராய்டுல யூஸ் ஆகும்னு சொன்னல, அதோடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் இதுதான். என்னன்னா ஈச் மீடியன் டிவைட்ஸ் ஜி இன் ரேஷியோ. மாத்தி சொல்றேன். ஈச் அந்த ஜி வந்து டிவைட்ஸ் த மீடியன் இன் த ரேஷியோ 2:1 பிரிக்கும். 2:1. இப்போ இது வந்து இங்க ஏ டு ஜி வந்து 2னா ஜி டு டி வந்து 1. அதே மாதிரி இந்த பக்கமும் பி டு ஜி வந்து 2னா இது 1. அதே மாதிரி இது 2னா இது வந்து 1ஆ பிரிக்கும். செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்
நோட்ல போட்டு வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு சால்வ் ஃபர்தர் கொஸ்டின்ஸ். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரியா? இப்போதைக்கு இதை ஒரு கொஸ்டினாக மட்டும் சால்வ் பண்ணி வச்சுக்கோ, அதாவது நோட்டாக மட்டும் எடுத்து வச்சுக்கோ. சரியா? ஈச் மீடியன், அதாவது அந்த சென்ட்ராய்டு வந்து டிவைட்ஸ் த மீடியன். இதை வந்து நான் சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துருக்கேன். G divides each median in the ratio. G divides each median in the ratio 2:1. 2:1. ஏன்னா இது நமக்கு எங்க தேவைப்படும்னா, இப்போ ஏடி வந்து கொடுத்துருக்காங்க, ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2:1 நமக்கு செக்ஷன் ஃபார்முலா போட்டால் நமக்கு ஜி சிம்பிளாகவே கிடைச்சிடும். சரியா? ஜி வந்து நமக்கு சிம்பிளாகவே கிடைச்சிடும். இப்போ இந்த சென்டருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஆர்த்தோ சென்டர் ப்ராப்பர்ட்டி, சர்க்கம் சென்டர் ப்ராப்பர்ட்டி, இன்சென்டர் ப்ராப்பர்ட்டி எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பொறுத்து மாறும். சரியா? கான்செப்ட் ஒன்று தான். இப்போ சென்டர் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ், அது ஒன்று தான். ஆனால் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றதுமே we will be learning. சரியா? ஸோ சென்டராய்டை பொறுத்த அளவுக்கு ஐ ஹோப் யூ காட் திஸ். இது வரைக்கும் கிளியராப்பா? எஸ், சென்டராய்டு கிளியரா? Next we will be jumping into orthocenter. Orthocenter na enna sonna? Remember, orthocenter is point of intersection of all the altitudes. Point of intersection of altitudes. Altitudes na yanuma? Altitudes na yaru? Height. Altitudes na height. So all the three vertices I need to draw height. Okay, just consider the same triangle. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். சென்ட்ராய்டுலேயுமே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, தட் ஐ வில் மென்ஷன் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சேம் ஒரு ஏ வச்சுக்கிறேன். ஓகேவா? இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ் அப்படி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். இஃப் ஐ நீட் டு ட்ரா ஒன் ஆல்டிடியூட் ஃப்ரம் ஏ, ஆல்டிடியூட்னா இங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு? எக்ஸாக்ட் 90 டிகிரியா இருக்கும். நீட் நாட் டு பி அ மிட் பாயிண்ட். அது வந்து மிட் பாயிண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி நான் டயக்ராம் நான் வேற மாதிரி போட்டால் உங்களுக்கு புரியும். நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் கிடைங்க. சப்போஸ் நான் வந்து ட்ரையாங்கிள் யூஸ் பண்றேன். ஓகேவா? எப்படி போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ ஏ பி சி. இப்போ பி பாயிண்ட்ல இருந்து ஐ எம் கோயிங் டு டிரா ஒன் ஆல்டிடியூட். ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போறேன். ஹைட்டு தான். ஸோ அப்போ ஹைட் எப்படி போடுவீங்க நீங்க? இட் வில் பி எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலரா போடுவோம். அப்படிதானே? பர்பெண்டிகுலரா போடுவோம். அண்ட் இந்த சேம் வே பி பாயிண்ட்ல இருந்துமே ஐ எம் கோயிங் டு டிரா ஒன் ஹைட் விச் இஸ் பர்பெண்டிகுலர். அண்ட் தென் சி பாயிண்ட்டுக்குமே ஐ எம் கோயிங் டு டிரா ஒன் பர்பெண்டிகுலர். சில இருந்து ஒரு பர்பெண்டிகுலர். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஆஃப்ல டிவைட் பண்ணுமானா நோ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது பாருங்க, இது சின்னதா இருக்கு, இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நீட் நாட் டு பி எ மிட் பாயிண்ட். இந்த ஏ ஜாயின் பண்ற இந்த டி நீட் நாட் டு பி எ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. புரியுதா? ஐ கேன் சே தட் AD is perpendicular to BC தான் சொல்ல முடியும். Similarly, BE is perpendicular to AC தான் சொல்ல முடியும். And then CF is perpendicular to AB தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த லென்த் வந்து ஈக்குவலா இருக்குமா? நோ நீட். பட் இந்த மூணு ஆல்டிடியூட்ஸுமே மீட் பண்ற இந்த பிளேஸ் தான் we are going to call it as orthocenter. Yes, we are going to call it as orthocenter. சரியா? Second. இருக்கா? ஓகே. ஆர்த்தோசென்டர் ஆல்டிடியூட்ஸ் மீட் பண்ற ஒரு பிளேஸ். சரியா? ஆர்த்தோசென்டர்ல ஐ வில் பி கிவிங் 2 notes to you. ஆர்த்தோசென்டருக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? பெரிய ஃபார்முலா இருக்கு. பட் we are not using the formula. We are not using the formula. ஃபார்முலாக்கு பதிலா we will be using some other things that we will be learning in the upcoming. ஓகேவா? ஃபார்முலா வந்து ஆர்த்தோசென்டருக்கு வந்து இருக்கு, பட் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ 2 நோட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நோட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஆர்த்தோசென்டர் ஆஃப், ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆர்த்தோசென்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? எனி ஐடியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஜெனரலா எப்படி போடுவோம்? we used to draw like this ABC. சரியா? ஸோ பி தான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு. இப்போ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆர்த்தோசென்டர் அப்படின்னா ஆல்டிடியூட்ஸ் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தானே. அப்போ இந்த ஏபியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஆல்டிடியூட் அப்படிதானே? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதுவே எனக்கு இப்போ ஆல்டிடியூட் தான். பிசியுமே எனக்கு ஆல்டிடியூட் தான். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்றது உங்களுக்கு இந்த ரைட் ஆங்கிள் பொசிஷன்ல இருக்கிற பி வெர்டெக்ஸ் தான்.
Can you understand this what I'm saying? Yeah, இப்போ சப்போஸ் எங்க ஏசிக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சனா it will exactly meet the point. எங்க சப்போஸ் E வந்து ஒரு பர்பெண்டிகுலர் இருக்கு, அது வந்து எக்ஸாக்ட் எங்க மீட் பண்ணும், B தான் மீட் பண்ணும். ரைட் அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த அளவுக்கு இப்படி இருக்குன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்குன்னா எனக்கு இதுவும் ஹைட்டு தான், இல்லை இப்படி திருப்பினா எனக்கு இதுவுமே ஹைட்டு தான். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்றது உங்களுக்கு அந்த ரைட் ஆங்கிள் இருக்கிற வெர்டிசஸ். ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் vertex containing 90 degree. சரியா? இது ஒரு நோட். செகண்ட் நோட் வந்து ஆர்த்தோ சென்டர் ஆஃப் obtuse angle triangle எப்படி இருக்கும்? எனி ஐடியா? obtuse angle triangle. சார் obtuse angle triangle பத்தி ஏன் சார் இப்போ சொல்றீங்க? ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு. என்னன்னா obtuse angle triangle இப்படி வருமா, வரையும் பொழுது இப்படி வருமா? அப்போ இங்க நீங்க ஹைட் வரைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏ பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த ஏ பாயிண்ட் நீங்க ஹைட் வரைஞ்சிங்கன்னா இட் வில் லை அவுட் சைட் தான். ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் தான் உங்களுக்கு ஆர்த்தோ சென்டர் இருக்கும். அப்போ ஆர்த்தோ சென்டர் ஆஃப் obtuse angle triangle லைஸ் outside of triangle. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்த்தோ சென்டர் 90 டிகிரி எந்த வேர்டெக்ஸ் இருக்கோ அதுதான். ஆர்த்தோ சென்டர் ஆஃப் யுவர் obtuse angle triangle வெளியில இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்டான. சரியா? இப்போ நெக்ஸ்ட் சென்ட்ராய்ட்ல நான் வந்து ஐ செட் தட் ஐ நீட் டு சே சம்திங் எக்ஸ்ட்ரான்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? இதுல இருந்து நான் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்றேன். இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, FED மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மிட் பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் வருமா? நல்லா கவனிங்க. நான் வரைகிறேன் பாருங்க, இந்த எல்லோல வரைகிறேன் பாருங்க. FE FD இந்த FE வரைகிறேன்ல, இந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டும் சேம் பெரிய ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு தான். ஓகேவா? சென்ட்ராய்டு ஜின்னு சொல்றேன்ல, அதாவது G ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் ஈக்குவல் டு G ஆஃப் ட்ரையாங்கிள் DEF தான். ஒரு ட்ரையாங்கிளுக்கான சென்ட்ராய்டும் அதோடைய மிட் பாயிண்ட் மூலயமா வரையக்கூடிய புது குட்டி ட்ரையாங்கிளுக்கான சென்ட்ராய்டும் சேம் அப்படின்றது புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இப்போ நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், அந்த இன்சென்டரும் சர்க்கம் சென்டரும் அப்புறம் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் இப்போவே எடுத்துடுறேன். இந்த செஷன்லேயே முடிச்சிடலாம். சரியா? ஸோ இன்சென்டர் மூணாவது இன்சென்டர். யா, ஸோ டேக் த ஹெட்டிங் இன்சென்டர். இன்சென்டர் நான் என்னமா சொன்னேன்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்னு சொன்னேன். இதுதானே? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். சார் ஆங்கிள் பைசெக்டார்ஸ்னா என்ன சார்? இப்போ நார்மலா பைசெக்டார்னா என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் டிவைடட் இன்டு ஆஃப்னு அர்த்தம். அப்படிதானே? பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். அது லைன் செக்மெண்டா இருந்தா அந்த லைன் செக்மெண்ட்டை பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். இன்சென்டரா இருந்தா ஆங்கிளா இருந்தா ஆங்கிளை பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ஒன் ட்ரையாங்கிள் லைக் திஸ், ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அதே ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இந்த சமயம் இந்த டைமு நல்லா கவனிங்கம்மா, ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இந்த டைம் நான் வரையக்கூடிய லைன் அப்படின்றது அந்த ஆங்கிளை பாதியா பிரிக்குது. எப்படி சார்? இப்போ சப்போஸ் பி வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். பி வந்து ஒரு 60 டிகிரினா அது கரெக்டா 30ல போற மாதிரி நான் ஒரு லைன் வரைகிறேன். அது எங்கேயாவது போய் மீட் பண்ணும், அது எங்கேயும் மீட் பண்ண வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இந்த ஆங்கிளும் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு ஆல்ஃபா 1னா இதுவுமே எனக்கு ஆல்ஃபா 1 தான். புரியுதா? அந்த ஆங்கிளை பாதியா பிரிக்குது. சரியா? இந்த லைன் பேர் தான் ஆங்கிள் பைசெக்டார். சப்போஸ் இது வந்து நான் ஒரு ஏஇன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஏ வந்து ஒரு 100 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போ அது கரெக்டா 50-50 பிரியும்ல, அந்த லைன் சம்வேர் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இப்படி போகுது, அந்த லைன் வந்து இப்படி போகுது. சரியா? அப்போ இது வந்து டின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எனக்கு ஆல்ஃபா 2, இது எனக்கு ஆல்ஃபா 2 தான். ரெண்டுமே சேம்ன்றதால 50-50 இருக்கும். சேம் வே நான் சி பக்கமும் பிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சிலேருந்து இப்படி லைன் வருது. சரியா? சிலேருந்து இப்படி லைன் வருது. இந்த ஆங்கிள் பைசெக்டார் எல்லாமே எனக்கு 1ஆ மீட் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு ஆல்ஃபா 3னா எனக்கு இதுவுமே வந்து ஆல்ஃபா 3 தான். அப்போ இந்த பாயிண்டிங் எல்லாம் மீட் பண்ணதில்ல, இவர் தான் வந்து இன்சென்டார். புரிஞ்சுதா? எஸ், இந்த பாயிண்ட் தான் இன்சென்டர். ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ற இடம் தான் உங்களுக்கான இன்சென்டர். சரியா? இதுக்கு என்ன சார் நான் ஃபார்முலா போனேன்னா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குமா? சரியா? இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் சொல்லி கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க.
பாயிண்ட் வந்து இது x1, y1, இது வந்து x2, y2, அண்ட் இது வந்து உங்களுக்கு x3, b. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து ஐ வில் கிவ் யூ, டோன்ட் வரி. சரி, இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் இருக்கும். இப்போ இந்த பிசியோட லென்த் இருக்குல்ல, இந்த பிசியோட லென்த்தை ஐ நீட் டு யூஸ் இட் லைக் ஸ்மால் ஏன்னு யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே ஒரு வேர்டெக்ஸுக்கு ஆப்போசிட் சைடை வந்து அதோடைய ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏ வேர்டெக்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் ஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பி வேர்டெக்ஸ்னா இந்த லென்த் ஏசியோட லென்த் வந்து பி, ஸ்மால் பின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி இது வந்து ஸ்மால் சி. நீங்கள் வேணா எழுதிக்கோங்க, தெளிவாக எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஏபி லென்த் வந்து சி அப்படின்வாங்க, பிசி லென்த் வந்து ஏன்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் ஏசி லென்த் வந்து ஸ்மால் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்சென்டருக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் பாயிண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஏவை x1 கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏx1, பிஏ x2, பிஏ இந்த x2 கூட மல்டிப்ளை பண்ணணும், சிஏ இந்த x3 கூட மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இப்போ எக்ஸுக்கு பண்ணது அப்படியே நீங்கள் ஒய்க்கும் பண்ண போறீங்க. அது என்னது? ஏக்கு y1ம், பிக்கு y2வும், சிக்கு y3யும் பண்ண போறீங்க, டிவைடட் பை ஏ பிளஸ் பி பிளஸ் சி. புரியுதா? காட் இட். புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபார்முலா சிம்பிள் தான். இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். பட் ப்ரொவைடட் இங்கே நமக்கு லென்த் வேணும். இங்கே நமக்கு ஏபி பிசி சி எப்படி லென்த் வேணும். சப்போஸ் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. சரியா? வெறும் என்ன கொடுப்பாங்க? ஏ வந்து உங்களுக்கு சம் 2, 3, பி வந்து உங்களுக்கு -2, 5, சி வந்து உங்களுக்கு 7, -4 கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த லென்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாதான் யூ வில் கெட் த இன்சென்டர். புரிஞ்சுதா? இன்சென்டர் கிளியரா? ஸோ இன்சென்டர் யாரு? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி. சரியா? இப்போ இன்னும் ஒரே ஒரு சென்டர் இருக்கு. நாலாவது யாரு? பெரிய ஆளு, சர்க்கம் சென்டர். இது ஏன் இன்சென்டர் சொல்றாங்கன்னு ஒரு இது என்ன தெரியுமா? இன்சென்டர் எது சொல்றாங்கன்னா, சப்போஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள நான் ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இப்படி சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கான இன்சென்டர். நல்லா யோசிச்சுக்கோங்க. We have a connection between circle which is drawing inside the triangle. அதோடைய சென்டர் தான் உங்களுக்கான இன்சென்டர். ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் சப்போஸ் உங்களுக்கு இப்போ ரேடியஸ் வேணும், நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஓலேருந்து இந்த ஏலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை இந்த ஓலேருந்து இந்த ஹைட் இந்த பக்கம் கண்டுபிடிச்சா ரேடியஸ் வருவாங்க. புரிஞ்சுதா? நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பேசிக் நாலேஜ் வச்சுக்கோங்க. நம்ம போக போக கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது will teach you more. சரியா? ஸோ ட்ரையாங்கிளுக்கு உள்ள வரையக்கூடிய சர்க்கிளுடைய சென்டர் தான் இன்சென்டர். ரெண்டு வகையா நான் சொல்றேன். ஒன்னு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். Incenter is also known as the center which is drawing inside the triangle's center. Next, last point, நாலாவது center, we have our circumcenter. Circumcenter என்ன சார்? நான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். perpendicular bisector. இதுதானே? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் perpendicular bisector. இது ஒரு சூப்பர் காமெடி. இப்போ இவர் எனக்கு வேர்டெக்ஸை டச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. நான் ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைகிறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் நல்லா கவனிங்க. நான் ட்ரையாங்கிள் ஒன்று வரைகிறேன். ரேண்டமாக ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் அ ஏபிசி ஆல்சோ. இந்த பிசி இருக்குல்ல, இந்த பிசியில் பர்பண்டிகுலருக்கு பைசெக்டர் நான் வரைகிறேன். அப்போ நான் எப்படி வரைகிறேன்? நல்லா கவனிங்க. பர்பண்டிகுலர் பைசெக்டர் தான். இப்போ பிசி சப்போஸ் ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். அப்போ 4 இருக்குன்னு வச்சு, இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் எக்ஸாக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஐ நீட் டு ட்ரா ஒன் பைசெக்டர், பர்பண்டிகுலர் பைசெக்டர். அப்போ இது எனக்கு 90 டிகிரின்னு வரும். நல்லா கவனிங்க. இட் இஸ் நாட் நீடட் டு டச் த ஆப்போசிட் வேர்டெக்ஸ். அது ஆப்போசிட் வேர்டெக்ஸை போய் டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இந்த சைடுக்கான பர்பண்டிகுலர் பைசெக்டார் மட்டும்தான், பிசிக்கான பர்பண்டிகுலர் பைசெக்டார் மட்டும்தான். சிமிலர்லி இப்போ ஏசியில பாதி பாயிண்ட் எங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கிருந்து நான் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறேன். அந்த இடத்துல ஒரு 90 டிகிரி வரைகிறேன். மிட் பாயிண்டாகவும் இருக்கணும், அந்த இடத்துல 90 டிகிரியாகவும் இருக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஹியர். புரியுதா? இப்போ இந்த இடத்துல டி அப்படின்றது, இந்த இடத்துல டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஆஸ் வெல் as அந்த டி வந்து சப்போஸ் இது வந்து வேற ஒரு ஆல்பபெட் வச்சுக்கலாமா? சப்போஸ் இது வந்து ஒரு
PD அப்படின்னு இருந்ததுன்னா தென் ஐ ரைட் PD இஸ் பெர்பெண்டிகுலர் டு BC. ஒன்றுத்துக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். ஸோ அந்த லைன் செக்மெண்ட் பைசெக்டாராகவும் இருக்கணும், அந்த இடத்துல எனக்கு பெர்பெண்டிகுலராகவும் போகணுமே தவிர இஸ் நாட் நீடட் டு டச் த ஆப்போசிட் வெர்டெக்ஸ். மேபி டச் பண்ணலாம், பட் டச் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. புரியுதா? ஸோ இந்த சர்க்கம் சென்டர் கொஞ்சம் விவகாரமானது. ஏன்னா இது வேர்டெக்ஸை பொறுத்து கிடையாது, இது அந்த சைடை பொறுத்து தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னே நீங்கள் வரைஞ்ச அந்த இன்சென்டராக இருக்கட்டும், அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஆங்கிள் பைசெக்டார் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி போட்ட ஆர்த்தோ சென்டருமே அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஆல்டிடியூட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் போட்ட சென்ட்ராய்டுமே அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம மீடியன் எடுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட்டை பொறுத்து இல்லை, அந்த சைட்ல நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கிறோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். மூணாவது சைடு நான் இந்த பக்கம் இதுதான் பாயிண்ட், மிட் பாயிண்ட், அங்கே நான் ஒரு பைசெக்டார் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு இது மூணுமே டச் பண்ணுற பிளேஸ் தான் வந்து சர்க்கம் சென்டர். இது மூணுமே டச் பண்ணுற பிளேஸ் தான் வந்து சர்க்கம் சென்டர். ஆக்சுவலாக டினோட்டட் பை ஓமா. சர்க்கம் சென்டர் வந்து நம்ம டினோட்டட் பை ஓ தான். சரியா? இது வரைக்கும் கிளியரா? எஸ் எஸ் எஸ். இதுக்குமே நான் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதுக்குமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதுதான் சர்க்கம் சென்டர் அப்படின்றத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சுதா? எஸ். எனி ஐடியா ஹியர்? And we have, yes, I need to give one more note here. ஆர்த்தோ சென்டர் இங்கேயுமே ஆர்த்தோ சென்டர் கொடுத்துட்டுனா சர்க்கம் சென்டர் தான் உங்களுக்கான சர்க்கம் சர்க்கிளுடைய சென்டர். சார் இது என்ன சார் இன்சென்டர் சொன்னீங்க? ஓகே சார், நல்லா கவனிங்கம்மா. இஃப் ஐ எம் கோயிங் டு டிரா ஒன் சர்க்கிள், எங்க சர்க்கிள் தேடிட்டு இருக்கேன். ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குமா, இந்த சர்க்கிளுக்குள்ள ஐ எம் டிராயிங் ஒன் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். சர்க்கிளுக்குள்ள ஐ எம் டிராயிங் ஒன் ட்ரையாங்கிள். சர்க்கிளுக்குள்ள ஐ எம் டிராயிங் ஒன் ட்ரையாங்கிள். அது எப்படியோ வரைகிறேன். சரியா? எப்படி வேணா இப்போது ஒரு ட்ரையாங்கிள் போகுதுன்னா, ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய சர்க்கம் சென்டர் அப்படின்றது, இந்த ட்ரையாங்கிளுடைய சர்க்கம் சென்டர் அப்படின்றது எனக்கு அந்த சர்க்கம் சர்க்கிளுடைய சென்டர். போன இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்கு. போன இன் சென்டர்ல ஆங்கிள் பைசெக்டார்ன்றது ட்ரையாங்கிளுக்கு உள்ள வரைகிற சர்க்கிளுடைய சென்டர்னு சொன்னேன். ஆனா இங்க சர்க்கம் சென்டர்ன்றது அந்த ட்ரையாங்கிளை டச் பண்ற சர்க்கிள், விச் இஸ் கால்ட் அஸ் சர்க்கம் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து சர்க்கம் சர்க்கிள். அவுட் சைட்ல போகும், அது இன் சர்க்கிள், ஏன்னா இன்சைட்ல இருக்கு. சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த சர்க்கம் சர்க்கிளுடைய சென்டரும் இந்த ட்ரையாங்கிளுடைய சர்க்கம் சென்டரும் சேம். சரியா? இது வந்து we are denoting it by O. புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ். ஸோ சர்க்கம் சென்டருடைய ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்க்கம் சென்டர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். யா, காட் இட். இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம். இது சென்ட்ராய்டு, இன் சென்டர், ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர். எல்லாமே இதோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்துக்கோங்க. சென்ட்ராய்டு யாரு? மீடியனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இன் சென்டர் யாரு? ஆங்கிள் பைசெக்டாருடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஆர்த்தோ சென்டர் யாரு? ஆல்டிடியூடு. சர்க்கம் சென்டர் யாரு? பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்னு நான் இப்போ கையில் கொடுத்துட்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்த்தோ சென்டர் we are denoting it by height இல்ல. அப்போ ஆர்த்தோ சென்டர் வந்து நம்ம H அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. H அப்படின்றது ஆர்த்தோ சென்டர், அண்ட் தென் ஆர்த்தோ சென்டர், அண்ட் தென் G அப்படின்றது நம்ம சென்ட்ராய்டு யூஸ் பண்றோம், அண்ட் சர்க்கம் சென்டர் நம்ம ஓன் யூஸ் பண்றோம். இவங்க 3 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, HGO. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லைன் செக்மெண்ட் ஒரே லைன்ல இது 3மே வரும். ஓகேவா? ஒரே லைன்ல இந்த H ஒரு ட்ரையாங்கிளுக்கு HGO வந்து ஒரே லைன்ல வருது அப்படின்னா it divides in the ratio 2:1. It divides in the ratio 2:1. அப்போ எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க GH/GO, இது ஓவா, இது GO வந்து உங்களுக்கு 2/1. சப்போஸ் இது எங்க சார் யூஸ் ஆகும்னா, சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுக்காம எனக்கு வந்து இப்போ G இருக்கு, சர்க்கம் சர்க்கிள் இருக்குன்னா அதை வச்சு நான் ஆர்த்தோ சென்டர் ஏதாவது 2 இருக்குன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா செக்ஷன் ஃபார்ம்ல தானே. சப்போஸ் எனக்கு இது இருக்கு சார், இது இருக்கு சார்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு இது 2 இருக்கு சார்னா இதை நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அண்ட் சில பேர் யோசிப்பீங்க, சார் இது 3மே ஈக்குவலாக ஒரே லைனில் வருமா சார்னா எஸ் வரும். ட்ரையாங்கிளில் இது 3மே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல தான் வரும், ஒரே லைன் செக்மெண்ட்டில் தான் வரும். இது எல்லாமே கோயின்சைட் ஆகிற இடமும் இருக்குது. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டு,
ஐ ஃபர்காட் டு இன்ஃபார்ம் யூ. ஒரு பெரிய நோட் என்னன்னா, எந்த ட்ரையாங்கிளுக்கு இது எல்லாமே ஒரே பாயிண்டா இருக்கும்? எனி ஐடியா? எஸ், சொல்லியிருப்பீங்க நான் நம்புறேன். இன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், இன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆல் ஆர் கோஇன்சைட், எல்லாமே கோஇன்சைட் ஆகிடும், எல்லாமே வந்து கோஇன்சைட் ஆகிடும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரையாங்கிளில் வந்து உங்களுக்கு வெறும் ஏபிசி வேர்ட்ஸஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சர்க்கம் சென்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நான் சர்க்கம் சென்டருக்கு ஃபார்முலா கொடுக்கல, சர்க்கம் சென்டருக்கு ஃபார்முலா கொடுக்கல. அப்படி தானே? நான் இது 2 ஃபார்முலா தான் கொடுத்தேன். ஒன்று சென்ட்ராய்டும், இன்னொன்று இன்சென்டர் மட்டும் தான் கொடுத்தேன். சர்க்கம் சென்டருக்கு நான் ஃபார்முலா கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த ஏபிசி பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அது மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா எல்லா சென்டரும் ஈக்குவல் தானே? எல்லா சென்டரும் ஈக்குவல். ஸோ 3 சைடுமே ஈக்குவல் அப்படின்னா ஐ கேன் நோட் இட் டவுன் இட் ஆஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஈக்குவல் ட்ரையாங்கிளில் எனக்கு ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு, சர்க்கம் சென்டர், இன்சென்டர் எல்லாரும் சேம் தானே? அப்போ நீங்கள் சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிட்டு இதுதான் சர்க்கம் சர்க்கிள்னு முடிச்சிடலாம், இதுதான் சர்க்கம் சென்டர்னு முடிச்சிடலாம். இதை சொல்றது ஈக்குவல் ட்ரையாங்கிளில் எல்லா சென்டர்ஸும் உங்களுக்கு வந்து கோஇன்சைட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நோட் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த செஷன் வெறும் பேசிக் தான். திரும்ப சொல்கிறேன், இந்த செஷன் வெறும் பேசிக் தான். நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பார்த்தோம், செக்ஷன் ஃபார்முலா 2 இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்த்தோம், அண்ட் தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அங்கேருந்து கொடுத்துட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறோம். இன்சென்டருக்கு ஃபார்முலா கொடுத்தேன், சென்டருக்கு ஃபார்முலா கொடுத்தேன், ஆர்த்தோ சென்டருக்கும் சர்க்கம் சென்டர் ஃபார்முலா கொடுக்கல, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் சைட்லேருந்து எனக்கு நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கணும், வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், இந்த வீடியோ போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்களுமே உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் த கமெண்ட் பாக்ஸ். whenever I am free I will come up with the. Thank you so much for watching. வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நான் ஈஸி கொஸ்டின்லேருந்து டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.